அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு மீனவன் தன்னுடைய அழகான மனைவி அண்ட் குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மீனவன் மீன் பிடிச்சு அதை போய் சேல் பண்ணி அதுல வர பணத்துல அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு இருக்கு, இன்னும் பிள்ளைகளை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தரணும். எல்லா அப்பா அம்மாவுக்கு ஆசை இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் அந்த மீனவரும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவர் டெய்லி மீனுக்கு பிடிக்கும் போது இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீன் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரிதான் நினைச்சிட்டு அவங்க போவாங்க. ஒரு நாள் எதிர்பாராத விதமா ரொம்ப பெரிய மீன் கிடைச்சிருதுங்க அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே மனசுலயே கணக்கு போட்டுறாரு, இந்த மீனை கொண்டு போனா நம்ம பிள்ளைகளுடைய எல்லா தேவையும் நம்ம முடிச்சிடலாம், இந்த ஒரு மீனே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசாசியா விற்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்க. மார்க்கெட்டுக்கு கொண்டு போற வழியில அங்க ஒரு நபரை பாக்குறாங்க. அவர் பசியோட இருக்காரு. அதுவும் அவர் எல்லாரையும் மிரட்டி காசை வாங்கிக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் பலமான ஆளு, பசியோட இருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா இந்த மீனவனை பார்த்துட்டு அந்த மீனை குடு அப்படின்னு பிடிச்சு இழுக்கிறாங்க. அப்போ இவர் எவ்வளவோ கெஞ்சுறாரு, இந்த ஒரு முறை விடுங்க, இந்த ஒரு மீனால என் பிள்ளைங்களுடைய படிப்பு இருக்கு, என் பிள்ளைகள் தேவை இருக்கு அப்படின்னு காலை கூட பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவே இல்லை. அவர் பலசாலி இல்லையா, என்ன பண்ணிட்டாருன்னா ஒரே அப்படி இழுத்து தள்ளுறாரு இவரை. அந்த மீனுடைய பல்லு அந்த இழுக்கும் போது அந்த பலசாலியான ஆள் கையில பட்டுருது. பட்டாலும் அவர் அதை கூட மெயின் பண்ணல, தள்ளி விட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. மீனை எடுத்துட்டு போயிட்டு நல்ல விலைக்கு கொடுத்துட்டு நல்லா செலவு பண்ணியாச்சு. இந்த மீனவன் என்ன பண்ணுவாங்க, பாவம் வெறும் கையோட வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு அவங்க ரொம்ப மனசுல கஷ்டமாயிட்டு போயிட்டாங்க. அப்படி நாட்கள் போகுது. நாட்கள் போக போக என்ன ஆகுதுன்னா அந்த மீன் அவரை கடிச்சிச்சு இல்லையா, அது அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த பலசாலியான அந்த ரவுடிக்கு அவர் டாக்டர்கிட்ட போயிட்டு காமிக்கிறான். அந்த ரவுடி காமிச்சாக்கா டாக்டர் சொல்றாங்க, இது உங்களுக்கு செப்டிக்கா இருக்கு, இதை நீங்க கொஞ்சம் அந்த விரல் வரைக்கும் நீங்க எடுத்துடணும், அந்த மணிக்கட்டு வரைக்கும் நீங்க எடுத்துடணும், இல்லைன்னா இது அப்படியே பரவிடும், இது கஷ்டமாயிடும் அப்படின்னு. சரின்னு அவர் அதை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படியே பார்த்தா அது மறுபடியும் ஆறல. அந்த அந்த முளம் இருக்கும் இல்லையா, அந்த நீ வரைக்கும் வந்துருச்சு. போனாக்கா மறுபடியும் என்ன சொல்றாங்க, என்ன சார் நீங்க ஆபரேஷன் பண்ணீங்க மறுபடியும் ஆகுதுன்னா, இல்ல இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அதையும் கட் பண்ணிடுறாங்க. அப்ப கூட அவருக்கு சரியாகலைங்க. மேல அந்த ஷோல்டர் வரைக்கும் ஏறிடுது அந்த இன்ஃபெக்ஷன். போனாக்கா அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க இந்த கை வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னாதான் உங்க உயிர் பிழைக்கும், இல்லைன்னா உயிர் பிழைக்காது அப்படி சொல்லிடுறாங்க. சரி, இப்போ உயிர் முக்கியமா கை முக்கியமா? உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க. அது வரைக்கும் எடுத்துட்டு போய் அவர் இருக்கும்போது யோசனை பண்றாரு. அந்த ரெவடியா இருந்தாருல, அவர் யோசனை பண்றாரு, நம்ம என்ன பண்ணோம், ஏன் நமக்கு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வழியா ஒரு பெரியவர் போறாரு. அவர் சொல்றாரு, என்னப்பா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு யோசனைல இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, என்னன்னே தெரியல, ஒரு சின்ன மீன் அந்த லைட்டா அந்த பல்லு தான், சின்ன மீன்ல பெரிய மீன் தான், அந்த பல்லு தானே பட்டுச்சு, அந்த பல்லு தானே பட்டுச்சு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது இது இந்த மாதிரி ஆயிட்டே இருக்கு, இது வரைக்கும் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா? அவர் சொல்றாரு, இது என்ன ஏன் இப்படி ஆகுதுன்னா, நீங்க யாருக்காவது ஏதாவது மனசு நோகிற மாதிரி ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா, யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நீங்க யாராவது மனச புண்படுத்தி யாருக்கிட்டையாவது நீங்க சாபன மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப அந்த ரவுடி இல்லையா, அவர் யோசனை பண்றாரு, நம்ம யாருக்கு பண்ணோம். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, அந்த மீனவனுடைய ஞாபகம் வருது. அவர் தானே ரொம்ப காலை பிடிச்சிட்டு கெஞ்சினாரு, என் பிள்ளைங்க படிப்புக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் அது யோசனை பண்றாரு. யோசனை பண்ணிட்டு நம்ம பண்ணது தப்புதான்னு அந்த மீனவன் கிட்ட போறாரு. போயிட்டு மீனவன் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிச்சாதான் அவங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க மன்னிப்பு கேக்குறாரு. இது என்ன ஒரு ஸ்டோரியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க. அந்த மீனவன் அந்த நேரத்துல எவ்வளவு மனசு கஷ்டமா போயிருக்கும், அவன் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருப்பான். அதனால நம்ம கொடுத்து உதவி பண்றோமோ இல்லையோங்க, நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட துவா வாங்குறோமோ இல்லையோங்க, அவனா அப்படிங்கிற அவளா அப்படிங்கிற ஒரு சாபத்தை வாங்காதீங்க. அதுவும் ஏழைகளின் சாபத்தை வாங்கவே வாங்காதீங்க. கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்,
நம்ம அண்ணன் தம்பிங்களா இருக்கட்டும், யாருடைய பாவத்திலையும் அவனா அவளா அப்படின்னு நிக்க வைக்காதீங்க. எந்த கையால துவா செய்யறாங்களோ அதே கையால உங்களை அவன்லாம் எப்படி இருக்க போறான், அவன்லாம் எப்படி இருக்க போறா அப்படிங்கறத மட்டும் வாங்கிடாதீங்க. நீங்க நம்ம பெரிய ஆளுங்களே கிடையாதுங்க, இது என்ன சின்னது தானே அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த ஆள் அவ்வளவு பலமா இருந்தாலும் அந்த குட்டியோண்டு மீன் தானே அப்படின்னு அவரு நினைச்சார். அந்த பல்லு தானே பட்டுச்சு, அப்படித்தானே அவர் அசால்ட்டா இருந்தாரு. அது ஏழையினுடைய மன கஷ்டம். அந்த நேரம் அவருடைய அந்த குழந்தைகள் எல்லாம் நினைச்சு அவர் கண்ணீர் வடிச்சிருப்பார் இல்லையா, அதுக்காக அவன் ஏழை தானே, அவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்ட்டு பணத்தை வச்சு பிளீஸ் பிளீஸ், நான் சொல்றது புரியும், எல்லாருக்கும் புரியும், புரியாம இருக்காது. இன்னைக்கு உங்ககிட்ட இருந்தா பணம், அது நாளைக்கு உங்ககிட்ட இருக்குமா? இருக்காதுங்க. அந்த பலம், உடல் பலம் இருக்குமா? இருக்காதுங்க. சரிங்களா? மரணம் அப்படிங்கறதும் நம்ம நினைக்கும் போது வராது. அல்லாஹ் நம்ம நசீப்ல என்னென்ன எழுதி இருக்கானோ. அதனால பணம் படைச்சவர்களாக இருக்கட்டும், பலம் படைத்தவர்களாக இருக்கட்டும், நமக்கு பலம் இருக்கு, நமக்கு பணம் இருக்கு அப்படின்னு யாரையும் கேவலமா நினைக்காதீங்க. ஆனா அந்த கேவலமா நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களும் மனிதர்கள் தானே. மீனவன்னா அவன் மனிதன் இல்லையா? புரியுதுங்களா? அதனால அல்லாஹ்க்காக யார் ஹாய்னா யாருடைய பத்வானா தமிழ்ல எனக்கு கரெக்டா சொல்ல வரல, சாபம், அந்த சாபத்துல நின்றாதீங்க.